ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னாச்சு? லோடெல்லாம் இறக்கிட்டீங்களா? சார், அதுல ஒரு சின்ன பிரச்சனை. முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு. சின்னதா பெருசான்னு நான் சொல்றேன். சார், அந்த கண்ணப்பன் கம்பெனிக்காரங்க லோடு ஏத்துறதுல கொஞ்சம் பிரச்சனை பண்ணிருப்பாங்க போல. அந்த கண்ணப்பனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அன்னைக்கு அவனை முடிச்சு விட்டுலான்னு நீ தான் உட்காந்துட்டு புள்ளக்குட்டிக்காரன் அது இதுன்ட்ட. சார், அது வந்து இது வந்து இல்ல. இன்னைக்கு கண்ணப்பன் முடிச்சுட்டாங்கிற நியூஸ் தான் எனக்கு அடுத்தபடியா வரணும். கரெக்டா ஒரு 1 hour வெயிட் பண்றேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிடு. சரிங்க சார். அவனுடைய எல்லா கடையும் 1 மணி நேரத்துல மூடணும். அது மட்டும் இல்லாம அந்த மெயின்ல இருக்க ஹோட்டல் அதுதான் ஃபர்ஸ்ட் மூடணும். ஏன்னா அவன் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சான். சார், அவனுக்கு போட்டியா வந்ததுக்கு இவ்வளவு பண்றான். எல்லாத்தையும் மூடனா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். நீ உள்ள போயிட்டு ஸ்டெல்லா இருப்பாங்க. ஸ்டெல்லாட்ட போய் சொல்லு, அவங்க நிறைய ஃபைல் தருவாங்க. அதை எடுத்து பாரு, அப்ப புரியும். ஆஃபீஸா மூடுறதுக்கு 1 hourலாம் தேவை கிடையாது, மேக்ஸிமம் ½ hour போதும்னு. சரி, எனக்கு இடையில ஒரு கால் வருது, நீ அப்புறமா கூப்பிடு. சீக்கிரமா முடிச்சுடு, டைம் எடுத்துக்காத. அண்ணா, நான் முத்து பேசுறேன். சொல்லுடா, எப்படி இருக்க? அண்ணா, ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீ தான்டா. என்ன? ஒன்றும் இல்லைண்ணா, ஆதிக்கும் ரவிக்கும் நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டாங்க. வர 13ஆம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கண்ணா. அநேகமா இன்னைக்கு எல்லாரும் அங்க சொல்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன? கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்களா? ஆதிக்கா? அதுவும் வர 13ஆம் தேதி. ஒண்ணுமே சொல்லல. உங்க மாமியார் வீட்டுல கொஞ்சம் கூட இங்கிதமும் மரியாதையும் தெரியாதா? சமந்தாரி நம்ம ஒரு குடும்பம் தான் இருக்கு, இருந்தும் நம்ம குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஊர்ல தெரிஞ்சவன் தெரியாதவன்லாம் எங்க வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு அப்படி லைன்ல நிக்கிறானுங்க. இதுக்குதான் தாத்தா கிட்ட சொன்னேன், குடும்பம் அறிஞ்சு கோலம் அறிஞ்சு தகுதி அறிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை எடுங்கன்னு. அவர் கேட்டாதானே? சரி, இனிமே ஆதியை பத்தியோ உன் குடும்பத்தை பத்தியோ எதுவும் சொல்றதுக்கு எனக்கு கால் பண்ணாது. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? பேசாதானே பேசாத. இதுக்கப்புறம் அவளை பத்தியோ உன் குடும்பத்தை பத்தியோ எதையும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அண்ணா, அப்ப நானும் அந்த குடும்பத்துல ஒருத்தி தானண்ணா? நீ அந்த குடும்பத்து பொண்ணா இருக்கணும்னா அந்த குடும்பத்து பொண்ணாவே இரு. எனக்கு தங்கச்சியா இருக்கன்னா எனக்கு தங்கச்சியா இரு. ரெண்டுல எதை செலக்ட் பண்றதுங்கிறது உன்னோட விருப்பம். சரிங்கண்ணா, அப்ப நான் வச்சிடுறேன். என்ன தைரியம் இவளுக்கு? கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, சொல்லவே இல்ல. பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லல. எவனோ ஒருத்த முன்னாடி நல்லா அலங்காரம் பண்ணிட்டு மினிக்கிட்ட அலைஞ்சிருக்கா. இனிமே நீயே வந்தாலும் என் லைஃப்ல உனக்கு இடமே இல்ல. ஆதி, இட்லி வச்சிட்டேமா, சாப்பிடவா? இல்ல நீ, எனக்கு பசிக்கவே இல்ல, வேண்டாம். இங்க பாரு, மனசுல கஷ்டம் இருந்தா மனசோட விட்டுரு, உடம்புக்கு கொண்டு வராத. உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இல்ல நீ, எனக்கு என்ன கஷ்டம், நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாருடா, உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்குல்ல? ஏன் நீ பிடிக்கலன்னா மட்டும் என்ன நடந்துரும்? இங்க பாருடா, இன்னும் நாள் இருக்கு, இன்னும் 10 நாளுக்கு மேலேயே இருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா நீ இப்பவே வீட்டுல சொல்லிடு. ஒரு தடவை ஃபிக்ஸ் ஆயிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா லைஃப் லாங் அந்த லைஃப்பை தான் நீ வாழணும். அண்ணி சொல்லுடா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அண்ணி. இங்க பாரு, வேணான்னா அதுக்கு சரியான காரணம் சொல்லணும். சும்மா இந்த கல்யாணம் வேணான்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நான் மேல படிக்கணும் அண்ணி. இந்த ஒரு ரீசன்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் படின்னு சொல்லுவாங்க. இல்ல உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்குன்னா எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா நீதான் யாரையும் விரும்பலையே, பின்ன எப்படி சொல்ல போற? நான் உங்க அண்ணனை தான் விரும்புறேன் அண்ணி. ஆனா அவர்கிட்டயே நான் இன்னும் சொல்லலையே. எனக்கு தெரியும்டா நீ யார விரும்புறேன்னு. ஆனா அதை நீ தான் சொல்லணும். உன்னோட லவ மத்தவங்க சொல்ல முடியாதுமா. சரி, இல்லைன்னா ஒண்ணு பண்ணு, நேரா உங்க மாமா வீட்டுக்கு போ. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு பேசிட்டு வந்துடு. எப்படி அண்ணி? இங்க பாரு, அத்தை ஒன்றும் இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணும்லாம் பேசி முடிக்கல. உங்க மாமா இந்த கல்யாணம் நடக்கலன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன் நேரம். அதுக்கு பயந்து போய் தான் உங்க அம்மா பேசி முடிச்சிருக்காங்க. நீ உங்க மாமாவை கன்வின்ஸ் பண்ணனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. ஆதி, இறந்துட்டியா? எங்கடா போற? நாளைக்கு வடவும் போட வராங்க, வீட்லயே இரு, சரியா? ஏமா, நீ என்கிட்ட என்னம்மா சொன்ன? நான்லாம் குடிக்க மாட்டோம், அவங்க வந்து பார்த்துட்டு போட்டோம். இப்ப சொன்னா அவங்களுக்கு அவமரியாதையா இருக்கும். அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொன்னேன். இப்ப நீ அமைதியா நிக்கிற. ஏண்டி, அவங்க வந்து பார்த்துட்டு போனா உன் மனசு மாறும் நினைச்சேன். இன்னுமா உன் மனசு மாறல? பாத்தியா, நம்ம சொந்தம் பந்தம் பாரு, சித்தி பெரியம்மா அத்தை அண்ணன் தம்பி அவங்க இவங்கன்னு நம்ம சொந்தக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தோம். நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்தேன்டி. நீயும் நான் பிறந்த குடும்பத்துக்கே போக போற. இதை விட என்னடி பாக்கியம் இருக்கு சொல்லு? மா, அவங்க எல்லாம் உன் சொந்தக்காரங்க, உன் தாய் வழிங்கிறதுனால நான் உட்காந்து குடும்பம் நடத்த முடியுமாமா? சரி, பாத்தியா அவங்க உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க? புடவை, நகை, கொலுசு. அத்தை, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோமா? அதுல இன்னொருத்தவங்க வேற கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவும் புடவை தான் கட்டணும். பொண்ணு புடவை கட்டுவாளா?
நான் என்ன ட்ரெஸ் போட்டா அவங்களுக்கு என்ன? இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போய் தள்ளணும்னு பாக்குறியேமா? இந்த பாரடி, அவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு, கொஞ்ச நேரத்துக்கு பார்த்ததுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கே. வாழ்நாள் முழுக்க நீ அங்க வாக்கப்பட்டு போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மா, அதுக்காக ஒரு நல்ல கறி எடுக்கிற வீட்டுல வந்து மூஞ்ச போட்டுட்டா இருப்பாங்க? ஏமாடி பண்ற? எல்லாருக்கும் ஒரு முகம் இருக்குமா? இன்னொரு முகம் நீ ஏற்கனவே பார்த்த முகம் தானே. ஏதோ தெரியாத ஆளுக்குங்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்கன்னு என்னையே ஏமாத்தி கட்டி வைக்க பாக்குற. ஆமாத்த, எனக்கும் சரியா படல. பொண்ணு பார்க்க வந்தவங்க பொண்ணையே பார்க்கல. பொண்ணை கூட்டிட்டு வருவான்னு கேட்டா எப்பவும் பார்த்த பொண்ணு தானேங்கிறாங்க. முத்து, அது எங்க மைனி தானே சொன்னாங்க. என் மருமகனும் எங்க அண்ணனும் நல்ல குணமா. அத்தை, கடைசியா ஒண்ணு கவனிச்சிங்களா? ரவி அண்ணன் நான் போய் ஆதியை பார்த்துட்டு வரேன்னு சொன்னதுக்கு நாளை வரை வந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே ரவி அண்ணன் அமைதி ஆயிட்டாரு. இதே மாதிரி குடும்பத்துல நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரவி அண்ணன் ஏதாவது பேசுவாரா? அவங்க அம்மா ஏதாவது பேசினா வாயை மூடிட்டு அம்மா பேசும்போது நான் எதிர்த்து பேச முடியாது, அது மரியாதை குறைன்னு போயிடுவாரு. ஆதி பாவம் அத்தை. ஏமா, இப்போ உங்க வீட்டுல உன்னை கட்டிங்க அனுப்பியிருக்காங்களே, நீங்களும் எங்களை ரொம்ப மரியாதையா தான் நடத்துறீங்களா? சரி, நானும் போன போது மருமகன் பாக்குறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்க. அத்தை, நான் ஒண்ணு கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கல. ஒருவேளை ஆதிக்கு பிடிக்கலையோன்னு தான் பேசினேன். இந்த பாருமா, சில பேர் உங்க வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி நடிப்பாங்க, சில பேர் எப்படி இருக்காங்களோ அப்படி இயல்பா இருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல இயல்பா இருக்கிற மனுஷங்களை பாக்குறதா ரொம்ப கஷ்டம். இந்த பாருமா, உங்க அண்ணன் வீட்டுல கொஞ்ச நேரம் அழகா சிரிச்சு கும்மி அடிச்சு பேசிட்டு போறதெல்லாம் ஈஸிமா. ஆனா வாழ்நாள் முழுக்க இப்படியே இருக்காதுமா. எனக்கு அத்தையை பார்த்தாலே பிடிக்காது. இல்ல அத்தையோட சித்தி பொண்ணுங்க ஒண்ணுக்கு 4 பேர், 4 சின்ன மாமியாராமா. என்னால முடியாது. ஏண்டி, அவங்கெல்லாம் ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் தான் வருவாங்க. வாழ்க்கை ஃபுல்லா நாள் முழுக்க ஒரே வீட்லயா இருக்க போறாங்க? இந்த பாருமா, அந்த குடும்பம் என்னவோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கிறாங்கம்மா. அம்மா பேசினா எதிர்த்து பேசக்கூடாது, அம்மா என்ன பேசினாலும் பின்னாடி பம்மணும். இந்த மாதிரி பையன் கூட வாழ்றதுலாம் ரொம்ப கஷ்டமா. ரவியா தான் நல்லவர் தான், ஆனா அவருக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்லம்மா. ஏண்டி, எல்லாரும் பொண்ணு பார்க்க வரும்போது பூவும் பழவும் மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க மேல எவ்வளவு பாசம் இருந்தா உனக்குன்னு பார்த்து ஆசையா அவளை வாங்கிட்டு வந்தாங்க. சொந்த மாமங்க போய் தான் இப்படி இருக்காங்க. அடுத்தவங்க வீட்டுல இவ்வளவு பாசமா இருப்பாங்களா சொல்லு? ஆமா ஆமா, அடுத்தவங்க வீட்டுல இவ்வளவு பாசமா இருக்க மாட்டாங்க. மா, நகை நட்டு போட்டாங்கன்னு என்ன விற்க போறியாமா? இதுக்கு தான் உங்க அப்பாட்ட படிக்க வைக்க வேணான்னு சொன்னது கேட்டாரா? மூத்த பொண்ணு மீனா பாரு, இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னேன். சரிங்கம்மா, நான் அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை பேசல. ஆனா நீ என்னெல்லாம் பேசிட்டு இருக்க? மா, உங்ககிட்ட எப்பவுமே கத்துற, எப்பவுமே சண்டை போடுறவங்க மாதிரி நீ பாசமா பேசினோன்னு என்ன மறந்துட்டியாமா? நீ ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமா, நீ ஏன் நினைச்சா கூட எதையும் மாத்த முடியாது. இது என்னோட வாழ்க்கைமா. எனக்காகவும் கொஞ்சம் யோசி, உன் அண்ணனுக்காக மட்டும் யோசிக்காத. என்னடி, நான் உனக்காக யோசிக்கலங்கிற? உன்னை 10 மாசம் சுமந்தவன் நானு. உனக்காக யோசிக்காம எங்க அண்ணனுக்காக யோசிப்பானா? உங்க 2 பேரோட நல்லதுக்கு தாண்டி யோசிச்சு முடிவெடுத்திருக்கேன். அப்ப வந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. உனக்கு ரவியை பிடிக்கலையா? ஆமாமா, எனக்கு ரவியத்தனை பிடிக்கும், ஆனா கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. ஏண்டி, இது வரைக்கும் நான் சொன்ன எதையும் நீ தட்டினதே இல்ல. இப்ப என்னடி எதிர்த்து பேசிட்டு இருக்க? நீ ரொம்ப மாறிட்டமா, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. அம்மா, உங்க பேச்சு கேட்டு எல்லாத்துக்கும் நான் மண்டை கட்டினா நல்ல பொண்ணு. எனக்குன்னு ஒரு ஆசை, எனக்குன்னு ஒரு பாசம் வந்ததுன்னா நான் கெட்ட பொண்ணாமா? நான் இப்படித்தான் வாழணும், இவங்க வீட்டுக்கு தான் போகணும், இந்த மாதிரி ஒரு புருஷன் தான் எனக்கு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கறதும் ஆசைப்படுறதும் தப்பாமா? ஏண்டி, நான் உன் அம்மாடி, உனக்கு நான் ஏதாவது தப்பா பண்ணுவேனா? நீ அம்மாதாம்மா. என் வாழ்க்கையில நீ சொன்ன எதையுமே நான் தட்டினதில்ல. நான் வைக்கிற பொட்டுலேருந்து நான் போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே நீ சொன்னதான் பண்றேன். இந்த ஒரு விஷயத்துல என் பேச்ச நீ கேட்க கூடாதாமா? இங்க பாருடி, என் வாழ்க்கையே நீங்க 3 பேரும் தான். நல்லபடியா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இப்ப டெய்லி உன்னை நினைச்சுதான் கவலைப்படுறேன். உன்னை ஒரு நல்ல வீட்டுல ஒரு நல்ல பையன் கையில ஒப்படைச்சிட்டா நான் நிம்மதியா இருந்துருவேன். ஒரு நாளும் உனக்கு நான் தப்பு பண்ண மாட்டேன்டி, என்ன நம்பு. சரிம்மா, அழாதீங்க, கண்ணை தொடங்க ப்ளீஸ். சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிடி, சீக்கிரம் வந்துரு. ஆ, என்ன சொன்னி? இல்ல, உங்க அம்மா பேசணுன்னு அப்படியே மாறிட்டேன். பரவாயில்ல, உங்க அம்மா மேல உனக்கு ரொம்ப பாசம் போல. நான் மாறலாம் இல்ல நீ, ஆனா அம்மா அழுதாங்கன்னா என்னால தாங்கிக்கவே முடியல. அதான் நான் விட்டுட்டேன். சரி, நான் வெளியே போயிட்டு வரேன். எங்க போற? கொஞ்சம் மனசு சரியில்லை நீ, வெளியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரேன். சரிடா, போயிட்டு வா, சீக்கிரம் வந்துடு. எதுன்னு எனக்கு கால் பண்ணு. ஓகே அண்ணி. எஸ், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் கிருஷ்ணாவை பார்க்கணும். சாரி, எந்த கிருஷ்ணா? அதான் உங்க எம்டி கிருஷ்ணாவை பார்க்கணும். இந்த பொண்ணு என்ன கிருஷ்ணா சார் பேர் சொல்லி சொல்லுது? மேம், ப்ளீஸ் கால் ஹிம் கிருஷ்ணா சார். சரிங்க, உங்க கிருஷ்ணா சாரை பார்க்கணும். அவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறாரு, இப்ப உள்ள விட முடியாது. யாரையும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அனுப்பவே கூடாதுன்னு இருக்காரு. நான் ஆடி வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. இல்ல மேடம், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் சாரை பார்த்துட்டு அப்புறமா அவர்கிட்ட சொல்றேன். ஓகே சார். சார்,
உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. சார் உங்களை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நான் யாரையுமே பார்க்க விரும்பல. இல்ல சார், அவங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? யாரையும் நான் பார்க்க விரும்பல. யாரா இருந்தாலும் இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லு. சார் அவங்க உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா பண்ணட்டும், அது அவங்க விருப்பம். சார் அவங்க பேரு? கெட் அவுட். சாரி சார். அவர் உள்ள வர சொன்னாரா? இல்ல மேடம், சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்போதைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் வெயிட் பண்றேன்னு சொன்னீங்களா? ஆமா மேடம், யாரா இருந்தாலும் இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, நான் அவரை பார்த்துட்டு தான் போவேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, காத்திருக்கேன். சார் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க. நானும் வீட்டுக்கு போகணும் சார், அதான் அலோவ் பண்ணிட்டேன். சாரி சார். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீ இங்க என்ன பண்ற? அது உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன். என்ன பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அது வந்து என்ன உங்க உட்பி கூட வரலையா? நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. அதான் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்க. பின்ன ஏன் தனியா நாளைறீங்க? கல்யாண பொண்ணு தனியா அப்படி சுத்தாதீங்க. ஏங்க யாரோ மாதிரி பேசுறீங்க? நீங்க இன்னொருத்தர் கட்டிக்க போற பொண்ணு, உங்ககிட்ட பின்ன எப்படி பேசணுங்கிறீங்க? இல்லங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு உங்களை பத்தி தப்பாவோ சரியாவோ புரிஞ்சுக்கணும்? நீங்க யார் ஃபர்ஸ்ட் எனக்கு? நீங்க கோவமா இருக்கீங்களா? உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற. பின்ன ஏன் நான் உங்க மேல கோவமா இருக்கணும்? டைம் ஆயிடுச்சு, உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. வீட்டுல தேட போறாங்க. இல்ல, இன்னைக்கு நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் போவேன். எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ்ங்க. வீட்டுக்கு போன்னு சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்க? கைய விடு. விட மாட்டேன். கைய விடுன்னு சொன்னேன். நீங்க ப்ளீஸ்ங்க, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். என்ன ஒதுங்கி ஒதுங்கி போனா ஒவ்வொரு ஆட்டம் போடுற? நீங்க என் கல்யாணத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அம்மா அன்னைக்கு காலையில வந்தேன் சொன்னாங்க. நான் ரெடி ஆக மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு ஊர் முன்னாடி அவமானப்படுத்த வேணாம், அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். நாங்க அவங்கள நம்பிதான் நான் சரின்னு. அப்புறம் பார்த்தா நாளே குறிச்சிட்டாங்க. சரி, அவங்க நாள் குறிக்கும் போது நீ எங்க இருந்த? வீட்டுல தான் இருந்தேன். அப்பவே நீ எல்லாம் முன்னாடி போய் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, ரவி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கிருஷ்ணாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ சொல்லிருக்கலாம்ல. அது வந்து தோப்பார், எல்லாரும் முன்னாடி என்ன லவ் பண்ற சொல்றதுக்கு உனக்கு அவமானமா இருக்கா? அந்த அளவுக்கு நான் தரந்தாழ்ந்து போயிட்டேனா? அப்படி இல்லைங்க, அது நீ தான் வேணும்னு உன் பின்னாடி அளவுக்கு மீறி சுத்தியாச்சு, கெஞ்சியாச்சு. இதுக்கப்புறம் நான் வேணும்னு நீ நினைச்சா நீ தான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது அவங்க உன்னை ஏமாத்தி எல்லாம் பண்றதுக்கு. எல்லாம் தெரிஞ்சதுன்னு அமைதியா இருந்திருக்க. நீயே சால்வ் பண்ணு. இல்ல சால்வ் பண்ண முடியல, என்னால பேச முடியாதுன்னா அவனையே கல்யாணம் பண்ணிக்க. ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ்ங்க, இப்படி பேசாதீங்க. இப்ப என்னடி வேணும் உனக்கு? ஏங்க நீங்க வீட்ல வந்து பேசுறீங்களா? எதுக்கு? மறுபடியும் என்ன பிடிக்கலன்னு சொல்லி அவமானப்படுத்துறதுக்கா? ப்ளீஸ்ங்க. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன? அது வந்து ஓ, என்கிட்ட சொல்ல கூட உனக்கு வாய் வரல அப்படித்தானே? இங்க இருந்து கிளம்பு. இங்க பாருங்க, நீங்க வந்து எங்க வீட்ல பேசல அப்புறம் நான் ஏதாவது பண்ணிப்பேன். என்ன மிரட்டரி அடி? கிளம்பு. கிருஷ்ணா, சொல்லுங்கண்ணா. உன்னை நேத்து ஆதி பார்க்க வந்தாளப்பா? இல்லையண்ணா. ஏன்? என்கிட்ட பொய் சொல்லாம உண்மை சொல்லு. ஆமாண்ணா, பார்க்க வந்தா. என்னாச்சு? எது கேக்குறீங்க? இல்ல கிருஷ்ணா, அவ இன்னும் வீட்டுக்கு வரலையாம். அண்ணே என்ன சொல்ற? இன்னும் வீட்டுக்கு வரலையா?